அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி, தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும்? மீண்டும் தமிழகத்தில் பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா? எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும், பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள, நம்மளோட சேனல கீழ இருக்க ரெக்க பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டா தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக நீலகிரி, கோவை உள்ளிட்ட 2க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. அதன்படி அடுத்து வரக்கூடிய 5 முதல் 6 நாட்கள் தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தென்மேற்கு வங்கடல் பகுதி மற்றும் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் அநேக மாவட்டங்கள் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட 2க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நீலகிரி, கோவை உள்ளிட்ட 2க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மிதமானமழையும் அவ்வப்போது இடியுடன் கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 35 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமரிடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமுதல் அதி கனமழை கொட்டித்திருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஆனால் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக கன முதல் அதிதீவிர கனமழை பெய்யக்கூடும் என தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.